ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக உலகிற்கு பொதுமறை தந்த வள்ளுவ பெரும்பாட்டன் வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோள் நோக்கி வாழும் குடி என்று போதிக்கிறான். உலகத்தில் வாழக்கூடிய உயிர்கள் யாவும் மழைக்காக ஏங்கி தவிப்பது போல குடிமக்கள் ஒரு நல்ல ஆட்சிக்காக ஏங்கி தவிப்பார்கள் என்கிறார். நாமும் அந்த நல்லாட்சியை நாடியே ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்கு செலுத்துகிறோம். ஆனால் நாம் செலுத்திய வாக்கு வாழ்வில் ஏற்றத்தை கொடுத்ததா, மாற்றத்தை கொடுத்ததா என்றால் இல்லை. ஜனநாயக முறையில் மக்களுக்கு இருக்கக்கூடிய உச்சபட்ச அதிகாரம் வாக்கு தான். நாம் போராடி சுதந்திரம் பெற்றோம். செக்கிழுத்து, சிறைப்பட்டு, வதைப்பட்டு, மிதிவட்டு, உயிரை விலையாக கொடுத்து நாம் சுதந்திரம் பெற்றோம். எல்லாருக்கும் தெரியும். நாம் எப்படி போராடி சுதந்திரம் பெற்றோமோ அதே போல நாம் வாக்குரிமையும் போராடி தான் பெற்றோம். இந்த நாட்டில் நடைபெற்ற முதல் பொது தேர்தலில் எல்லோருக்கும் வாக்குரிமை இல்லை. யார் படிச்சவனோ, யார் பட்டதாரியோ, யார் மிராசாரோ, யார் நிலக்கிழாரோ, யார் செல்வாக்கு மிக்கவரோ அவருக்கு மட்டும்தான் வாக்குரிமைகள் நிலை இருந்தது. அதற்கு பிறகு ஜனநாயக போராட்டம் நடத்தி எல்லோருக்கும் வாக்குரிமைகள் நிலை உருவாக்கப்பட்டது. நாம் போராடி பெற்ற உரிமை வாக்குரிமை. ஆனா அந்த வாக்குரிமை மகத்துவத்தை நாம் உணர்ந்திருக்கோமான்னு உணரல. திமுகவுக்கு வாக்கு செலுத்துறது இல்ல அதிமுகவுக்கு வாக்கு செலுத்துறது. அன்பு மக்களே, திமுக தமிழ்நாட்டை 4 நூற்றாண்டு காலம் ஆண்டுகிறது. 25 ஆண்டு காலம். அதிமுக தமிழ்நாட்டை 31 ஆண்டுகளும் ஆண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 60 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஆண்டிருக்கிறது. எல்லோர் கையிலும் அலைபேசி இருக்கு, உள்ளங்கையில உலகம் இருக்கு. தட்டி பாருங்க, உலகம் முழுக்க மாற்றம், விஞ்ஞானம், வளர்ச்சி இது எல்லாம் ஏற்பட்டது கடந்த 50 ஆண்டு காலத்துல தான். ஆசியாவின் தீண்டத்தகாத நகரம் என்று வெறுத்து ஒதுக்கப்பட்ட சிங்கப்பூங்கிற மாநகரம், அந்த நாடு வளர்ச்சி பெற்றது 33 ஆண்டு காலம் தான். 33 ஆண்டு காலம் இந்த நிலத்தை ஆண்ட லீ குவானிங்கிற பெருமகன் உலகின் சொர்க்கமாக சிங்கப்பூரை மாற்றி காமிச்சான். அங்க வளங்கள் இல்லை, அங்க பெரிய வாய்ப்புகள் இல்லை. ஆனாலும் அவன் மாற்றி படைச்சான். 2ஆம் உலகப் போரில் வீழ்ந்து போனது ஜப்பான். எந்தவித வளங்களும் இல்லாத நாடு. ஹிரோஷிமா, நாகசாகின்னு 2 அணுகுண்ட 2 பெரிய இடங்கள்ல போட்டான். முடிஞ்சு போச்சு ஜப்பான் நினைச்சான். ஆனா வீழ்ந்த ஜப்பான் 40 ஆண்டு காலத்துல வளர்ந்து முதிர்ந்தது. காரணம் அந்த நிலத்தை ஆண்ட ஆட்சியாளர்கள். ஆனால் தமிழ்நாட்டை திமுகவும் அதிமுகவும் 60 ஆண்டு ஆண்டிருக்கிறது. நமது உரிமைகள் எல்லாம் பறிவானது. அடிமை இந்தியாவில் பாரதி பாடினா காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதோ வையை பொருளதி என மேவியார பல ஓட திருமணி செலுத்த தமிழ்நாடுன்னா. அடிமை இந்தியாவில் காவிரியும் தென்பண்ணையும் வையையும் புறணையும் தமிழ்நாடு முழுக்க குறுக்கும் நெடுக்குமாக ஓடி தமிழ்நாட்டை செழிக்க வைத்தது. ஆனா சுதந்திர இந்தியாவில் காவிரி ஓடுதா? காவிரிக்கும் உனக்கும் தொடர்பு இருக்குதா? 30 ஆண்டுக்கு மேலாக காவிரி உரிமைக்காக இதே தஞ்சையில போராட்டம், சட்ட போராட்டம், ஜனநாயக போராட்டம், அறப்போராட்டம், பட்டினி போராட்டம், எல்லா போராட்டம் செஞ்சாச்சு. மத்திய காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, பாஜக ஆண்டாலும் சரி, தமிழ்நாட்டை திமுக ஆண்டாலும் சரி, அதிமுக ஆண்டாலும் சரி, காவிரியில தண்ணி வராது, ஒருபோதும் வராது. நீ காவிரியில தண்ணி கட்டி போராடினால் கர்நாடகில் வாழக்கூடிய தமிழ் நான் துரத்துரத்து அடிப்பேன். 91 காவிரி நடுவமன்றம் இடைக்கால தீர்ப்பு கொடுக்குது. தமிழ்நாட்டுக்கு 205 TMC தண்ணியை திறந்து விடுங்கன்னு. அந்த 205 TMC தண்ணியை கேட்டு தமிழ்நாட்டில் போராட்டம் நடத்திய போது கர்நாடகத்தில் திட்டமிட்டு இனக்கலவரம் கட்டல் தொடப்பட்டு நூற்றுக்கணக்கான தமிழர்கள் கொன்றளிக்கப்பட்டார்கள். தமிழ் பெண்கள் பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். கர்நாடகில் வாழ முடியாது. அங்கிருந்த தமிழர்கள் மூட்டை முடிச்சோடு தமிழ்நாட்டுக்கு அகதியாக இடம்பெயர்ந்தார்கள். 2015-16 காவிரி நடுவமன்ற தீர்ப்பு அமல்படுத்துங்க, காவிரி மேலாண்மை அமைங்க என்று போராட்டம் நடத்திய போது தமிழ்நாட்டைச் சேர்ந்த கேபிஎன் பொருந்து 50 பொருந்த கர்நாடகாவில் நடுத்தர வச்சு கொளுத்தின. யார் ஆண்டாலும் காவிரியில தண்ணி வராது. காரணம் என்ன? ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் ஒருவரும் தண்ணி வர்றதை விரும்பல. பாஜகவும் காங்கிரசும் இந்த காவிரி படுகை குறிவைத்து விட்டது. பூமி கடில வளங்கள் கொட்டி கிடக்கிறது.
அளப்பரிய வளங்கள், அந்த வளங்களை சூறையாடணும். அதற்கு இந்த நிலத்தை விட்டு இந்த மண்ணின் மக்களை வெளியேற்றணும். அதுக்கு விவசாயம் செஞ்ச அண்ணா வெளியேற மாட்டான். அப்ப விவசாயத்தை நஷ்டப்படுத்து, விவசாயத்துக்கு தண்ணி கொடுக்காத திட்டமிட்டு செஞ்சேன். இங்க திமுக அதிமுக ரெண்டு பேரும் திராவிட கட்சிகள். காவிரியிலே தண்ணி விட்டால் மண்ணை கொள்ளையடிக்க முடியாது, மண்ணை அள்ள முடியாது. அதனால என்ன பண்றான், காவிரியில தண்ணி வராம காங்கிரஸோ பாஜகவோ திமுகவோ அதிமுகவோ இந்த கட்சிகள் திட்டமிட்டு சரி பண்ணுது. காவிரி உரிமை என்பது 1000 ஆண்டு காலத்துக்கு மேலான உரிமை. ஓடுகிற காவிரி ஆற்றின் குறுக்கே 1000 ஆண்டுக்கு முன்பே கல்லணை கட்டினார் கரிகால் பெருவள சோழன். அந்த கல்லணை கட்டிய தொழில்நுட்பத்தை பார்த்து உலகம் வியந்து போனது, பிரமிச்சு போனது. 1000 ஆண்டுக்கு முன்பே நமக்கும் காவிரிக்கும் தொடர்பு இருந்துச்சு. ஆனால் இந்த வரலாற்று தொடர்பை, அந்த உயிர் தொடர்பை துண்டிக்கலாம். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாட்டில் தடுப்பணை கட்டுவோம், இனி தமிழ்நாட்டுக்கு சொட்டு நீளம் தரமாட்டோம். அவன் அடாவடித்தனம் பண்றான். கர்நாடகாவில் மழை பெய்யுதா, மிதமிஞ்சிய மழை பொழிவா, வடிகால் போல தமிழ்நாட்டை பயன்படுத்துவேன். இனி காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாட்டில் தடுப்பணை கட்டிட்டா வடிகால கூட தமிழ்நாட்டுக்கு தண்ணி வராது. அந்த நிலையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. நீங்க சிந்திச்சு பாருங்களேன், காவிரியில தண்ணி வேணும், நாம் போராட்டம் பண்றோம். எங்க பண்றோம்? தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் 3 மாவட்டங்கள்ல. அதே சமயத்தில் காவிரியில தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்க கூடாது. கர்நாடகா எங்க போராட்டம்? ஒட்டுமொத்த கர்நாடக மாநிலம் வைக்கும். அன்பு மக்களே, இங்கே காவிரி படுகை மாவட்டம் என்றால் தஞ்சை, திருவாரூர், நாகை 3 மாவட்டம். அதே போல கர்நாடகாவில் காவிரி படுகை மாவட்டம் இருக்கு. மாண்டியா, மைசூரு, ஹாசனு, பெங்களூரு அப்படின்னு இருக்கு. ஆனா காவிரியில தண்ணி கொடுக்காத என்று போராட்டம் பண்ணா அவன் மாநிலம் முழுமைக்கும் போராட்டம் பண்றான். ஆனா இங்க காவிரியில தண்ணி கட்டு போராட்டம் பண்ணா ஒருபோதும் 3 மாவட்டங்களை தாண்டி போராட்டம் போறதில்லை. அப்ப அந்த இடத்துல நாம் தோத்து போனோம், அந்த இடத்துல நாம் விழுந்து போனோம். குறிப்பா அந்த காவிரி படுகையோட வாழ்வாதாரம் விவசாயம். போன தலைமுறையில அப்பா விவசாயம் பண்ணிருப்பாரு, தாத்தா விவசாயம் பண்ணிருப்பாரு, பெரியப்பா விவசாயம் பண்ணிருப்பாரு. ஆனா இன்னைக்கு தலைமுறை விவசாயம் செய்ய ஆள் இல்ல. விவசாயம் இல்லாத, விவசாயம் இல்லாத ஒரு தலைமுறை உருவாகி கொண்டிருக்கிறது. நான் கண்ணால பார்த்திருக்கேன். எல்லா வீடுகளில் பத்தாயம் இருக்கும், எல்லார் வீடுகளில் குப்பை கொடின்னு இருக்கும். மாட்டு சாணத்தை கொண்டு கொட்டி அதுதான் விவசாயத்துக்கு பயன்படுத்துவாங்க. ஆனா இன்னைக்கு என்ன இருக்குது? பத்தாயம் இல்ல, குப்பை கொடி இல்ல, ஆடு மாடுகள் இல்ல. இன்னைக்கு விவசாயம் வாழ்வாதாரம் இல்லைங்கிற நிலையை தள்ளிவிட்டேன். குறிப்பா தஞ்சாவூர், நாகப்பட்டினம் இந்த மாவட்டங்கள்ல கல்யாண பத்திரிகை வாங்கி பார்த்தா கேம் சிங்கப்பூர், கேம் மலேசியா, கேம் லண்டன். ஏன் சொந்த ஊர்ல வாழ முடியாது? நீ துபாய்க்கு போகணும், ஒட்டகம் வைக்கணும், கழுவர்கள் வேணும், சிங்கப்பூருக்கு மலேசியாவுக்கு போகணும், ஓட்டல் வேலை பார்க்கணும், லண்டனுக்கு போகணும், கடை வாசல் வியாபாரம் பார்க்கணும். அப்ப சொந்த ஊர்ல பிறந்து வாழ்ந்து உன்னால பொருளிட்ட முடியாது என்ற நிலையை உருவாக்கிட்டேன். நீ கடனை உடனே வாங்கி 20 வயசுல வெளிநாடு போவ. வெளிநாட்டுல நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்துல அப்பா இறந்து விட்டால் செய்தி வரும். உன்னால தாய் நிலத்துக்கு திரும்ப முடியாது. உன் தந்தையின் முகத்தை கடைசியாக ஒரு முறை பார்க்க முடியாது. நீ கூணி குறுகி போவ, வெளிநாட்டில் உட்கார்ந்து கண்ணி வடிப்ப. உன்னை பெற்றெடுத்த பெற்றோர் இறந்து போனால் கூட உன்னால வர முடியாது. உன் மனைவி கருப்பம் வச்சிருப்பாங்க, பிள்ளை பிறக்க கூட தரணும். அந்த தருணத்தில் மனைவியோடு உன்னால் இருக்க முடியாது. ஏன்? வெளிநாட்டில் வறுமையை துளைக்க, வாழ்க்கையை துளைக்கணும். இந்த நிலையை இந்த திமுக அதிமுக போக்குமா? விவசாயி ஏன் நஷ்டப்பட்டு போறான்? விவசாயி தற்கொலை என்ற செய்தியை கடந்து போறான். அன்பு மக்களே, இந்த நாடு முழுமைக்கும் எண்ணற்ற தொழில் இருக்கு. எந்த தொழிலை செஞ்சவன் கூட்டம் கூட்டமா தற்கொலை பண்ணி செத்தான்? உணவகம் நடத்துறவங்க, ஜவுளி கடை நடத்துறவங்க, இவங்கெல்லாம் செத்து போனாங்க, தற்கொலை பண்ணாங்க. செய்தி இருக்கா? விவசாயி ஏன் தற்கொலை பண்ணி சாகிறான்? ஏன் நஷ்டமாகுது? அரிசி, பருப்பு, காய்கறி போன்ற அத்தியாவசிய பொருட்களின் விலை உயருது. ஆனா அரிசி, பருப்பு, காய்கறியை விளைவிச்ச விவசாயியின் வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கிறதா? ஏன்னா உலகத்துல எல்லாத்துக்கும் படைச்சவன் அதன் விலையை சொல்றான். ஆனா விவசாயி உற்பத்தி பண்ணக்கூடிய உணவு தானியத்துக்கு எவனோ ஒருத்தன் விலையை சொல்றான். நீ நினைச்சுவாங்க, நம்ம தினந்தோறும் போய் ஜவுளி கடையில் துணி எடுக்கிறது கிடையாது.
நாம தினந்தோறும் போய் அலைவேஷ் வாங்குறது கிடையாது, நாம தினந்தோறும் போய் மற்ற பொருட்களை வாங்குறது கிடையாது. எப்போதாவது ஒரு முறை தான் நம்ம வாங்குறோம். அப்ப நம்ம ஜவுளி கடைக்கு எந்தாவது ஒரு நாள் தான் நீங்க நுகர்வோர் வாடிக்கையாளர். ஆனா இந்த தொழில் நஷ்டமடையில, இந்த தொழில் நஷ்டமடையில. ஆனா ஒவ்வொருத்தரும் 3 வேளை ஒரு நாளைக்கு சாப்பிடுறோம். விவசாயத்துக்கு வாடிக்கையாளர் நுகர்வோர். மக்களோட மக்களாக வாழாது பழங்குடி மக்கள் காடுகளை வாழ்றான், ஆடை தரிக்காம வாழ்றான். அப்படி ஆடை தரிக்காம பழங்குடி மக்கள் வாழ்ந்தாலும் சரி, எதன் மீதும் பற்று இல்லாம துறவிகள் அகோரிகளாக வாழ்ந்தாலும் சரி, யார் வாழ்ந்தாலும் அத்தனை பேரும் சாப்பிடணும். அவனுக்கு உணவு வேணும். அந்த உணவை தரக்கூடியவன் விவசாயி. அந்த விவசாயியை நஷ்டப்பட்டு போறான். காரணம், திட்டமிட்டு நஷ்டப்படுத்துறான். இதை போக்க வேண்டிய இல்லையா? இதை மாற்ற வேண்டிய இல்லையா? எத்தனை நாளுக்கு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்ட போடுவீங்க? இப்ப 2026 சட்டமன்ற பொது தேர்தல். இந்த தேர்தல புரட்சிகரமான திட்டம் என்ன? என்ன திட்டம்? இந்த ஆண்டு பொங்கலுக்கு 3000 ரூபாய் காசு கொடுத்துச்சு திமுக அரசு. அன்பான மக்களே, நீங்க சிந்திச்சு பாருங்க. போன ஆண்டு பொங்கல் வரலையா? போன ஆண்டு ஏன் காசு வரல? போன ஆண்டு பொங்கல் வந்துச்சு, ஆனா தேர்தல் வரல. இந்த ஆண்டு தேர்தல் வருது, அதனால 3000 ரூபாய் காசு வருது. திடீர்னு 5000 ரூபாய் காசு நாங்க அதிகாலையிலே போட்டுட்டோம். எதுக்கு போட்டீங்க? கோடை வருது இல்ல, 2000 ரூபாய் கூடுதலா. கோடை என்ன இந்த வருஷம் கண்டுபிடிச்சாங்களா? போன வருஷம் போடல. தேர்தல் வருது, தேர்தல் வருதால காசு வருது, உங்கள் மேல பாசம் வருது. நானும் இந்த பக்கம் போய் பார்க்கிறேன். ஐயா எஸ்கேவி பதாக வச்சிருக்காங்க. சரி, திமுக ஆட்சியோட சாதனை ஏதாவது சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தா 5000, 3000, 7000, மொத்தம் 17000 இதுதான் சாதனை. அதிமுக ஆட்சிக்கும் திமுக ஆட்சிக்கும் என்னங்க மாறுபாடு? அதிமுக ஆட்சி என்ன கொடுமை இருந்ததோ அதே கொடுமை திமுக ஆட்சியில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. என்ன மாறுபாடு? அதிமுக ஆட்சியிலே குட்கா, போதை பொருள் குட்கா புழக்கம் இருந்தது. அந்த குட்கா புழக்கம் இருந்த போது ஐயா ஸ்டாலின் சட்டமன்றத்துக்குள்ளே குட்காவை எடுத்துக்கொண்டு போனார். சட்டமன்றத்துக்குள்ள தடை செய்யப்பட்ட குட்காவை எதற்காக எடுத்துக்கொண்டு வந்தீர்கள் என்று கேட்டபோது ஐயா ஸ்டாலின் சொன்னாரு, தங்கு தடை இல்லாம குட்கா கிடைக்குது, அதை எடுத்துக்காட்டவே நான் எடுத்துக்கொண்டு வந்தேன். இன்னைக்கு தமிழ்நாடு முழுமைக்கும் கந்தா இருக்குங்க. கந்தா இல்லாத ஒரு ஊர் உண்டா? ஒரு ஊர். இந்த வேதாரண்யத்தில் கந்தா இருக்கா இல்லையா? கந்தாவின் புழக்கம் அதிகப்படியா இருப்பது இந்த வேதாரண்யம், இந்த கோடைக்கரை. இல்லைன்னு சொல்லு, இல்லைன்னு சொல்லு. 4 நாள செய்தி, அத்தனை பாலியல் வன்கொடுமை. தூத்துக்குடி பக்கம் வந்து ஒரு 7 வயசு 12 வயசு ஒரு இளம் பிள்ளைய வன்கொடுமை செஞ்சு கண்டம் துண்டமா வெட்டான். பச்சையன் பிள்ளைய வன்கொடுமை செய்தான். இந்த வன்கொடுமை செய்வதற்கான அந்த குரூர மனப்பான்மை எங்கிருந்து வருது? போதை பொருட்களின் மிதமிஞ்ச புழக்கம். அவன் கஞ்சாவ, அபின, கராயின, மெத்த, போதை சாக்லேட்டை, போதை ஊசியை எல்லாத்தையும் முன்னிட்டு எல்லா விளம்பிக்கிறான். இந்த போதை பொருட்களின் புழக்கம் காவல்துறைக்கு உளவுத்துறைக்கு தெரியாம வருமா? காவல்துறை என்ன பண்ணுது? காவல்துறை என்ன பண்ணுது? நாங்கள் பொதுக்கூட்டத்தை பேசினா முதலமைச்சரை பேசுறோமா? சாட்டை என்ன பேசுறாரு? அவர் வீரியமா பேசுவாரு, உட்கார்ந்து குறிப்பெடுக்குது. நாங்கள் பேசுகிற போது எங்கள் பேச்சுகளை குறிப்பெடுக்கிற செவிமெடுக்கிற உளவுத்துறை இங்க எங்க கஞ்சா வருது, எப்படி போகுது, யார் வைக்கிறா தெரியாதா? 100 விழுக்காடு தெரியும். இவன் காசை வாங்கிட்டு அனுமதி கொடுத்துறேன். இந்த இடத்துல கஞ்சா வைக்கிறான் அப்படின்னு நீங்க காவல்துறை கூப்பிட்டு சொன்னா என்ன நடக்கும் தெரியுமா? அந்த காவல்துறை கூப்பிட்டு இந்த இடத்துல ஒரு தகவல் சொல்றேன், பார்த்து சூதானமா இருந்துக்க. அவன் என்ன பண்ணுவான்? கஞ்சா போட்டு யார் தகவல் சொன்னானோ அவனமே வெட்டுவான். இதுதான் தமிழ்நாட்டில் நடக்குது. இந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சி. அதிமுக ஆட்சியில் என்ன நடந்தது? மக்களை சுட்டு கொண்டார்கள் தூத்துக்குடியிலே. அவர்கள் செஞ்ச பாவம் என்ன? அன்பு மக்களே, இந்த நாட்டில் உச்சபட்ச தண்டனை சட்டத்தின்படி பார்த்தா தூக்கு தண்டனை, மரண தண்டனை. கடைசியா தமிழ்நாட்டில் யாரை தூக்கிலிட்டார்கள்? 99ஆம் ஆண்டு ஆட்டோ சங்கரை தூக்கிலிட்டார்கள். அதற்கு பிறகு இந்த 30 ஆண்டு காலம் யாரையும் தூக்கில போடல. ஏன் தூக்கில போடல? எவனும் குற்றம் செய்யலையா? எவனும் கொள்ளையடிக்கலையா? எவனும் வன்கொடுமை செய்யலையா? எவனும் கொலை பண்ணலையா? எல்லாம் பண்ணா என்ன செய்தாலும் சரி, சட்டமே சொல்கிறது தூக்கிலே போட வேண்டாம், யார் உயிரையும் பறிக்க வேண்டாம், சட்டம் சொல்கிறது. அப்ப கொலையாளியும் குற்றவாளியும் கூட
தூக்கில் போடக்கூடாது என்றால் எந்த பாவம் செய்யாத அப்பாவி மக்கள் 13 பேரை துள்ள துடிக்க தூத்துக்குடியில 13 பேரை எதற்காக கொன்றாய்? எதற்காக சொன்ன? ஆதிமே இந்தியாவை ஜாலியன் வாலாபாக் படுகொலை, அந்த படுகொலைக்கு 100 ஆண்டு கழிச்சு எந்த இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த வெள்ளைக்காரன் சுட்டுக் கொன்றானோ அதே இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த வெள்ளைக்காரன் இங்கிலாந்து பார்லிமெண்டத்திலே ஜாலியன் வாலாபாக் படுகொலை ஒரு மனித பேரவலம், அதற்கு வருத்தம் தெரிவிக்கும் சொல்றேன். ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு இன்னைக்கு 2018ஆம் ஆண்டு. ஆனா தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு ஆண்ட ஐயா எடப்பாடி பழனிசாமி மன்னிப்பு கேட்டாங்களா? மக்களை கொன்றளித்தது எடப்பாடி பழனிசாமி. அன்றைக்கு இதே திமுக பேசுவது, நாங்கள் வந்தால் குற்றவாளிகளை கூண்டில் ஏற்றுவோம், ஒருத்தரையும் விடமாட்டோம், பேசுறது திமுக. ஆனா என்ன நிலை? தூத்துக்குடி எவன் மக்களை கொன்றளித்தானோ அவனுக்கெல்லாம் பதவி கொடுத்தது இந்த கேடுகட்ட திமுக. கொன்றவன் அதிமுக, கொலையாளிகளை பாதுகாத்து கொண்டிருப்பது திமுக. இவங்களுக்கு அவங்க வாக்கு எதுக்கு ஓட்டு போடணும்? இந்த வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியில 10 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினர் ஐயா OS மணியன். அதற்கு முன்பு 3 முறை சட்டமன்ற உறுப்பினர் ஐயா SKV. இந்த தொகையை மேம்படுத்தி வளர்த்து என்ன பண்ணாங்க சொல்லுங்க? என்ன பண்ணாங்க? தொகுதி முழுமைக்கு துளசாபுரம் தொடங்கி கடினல் வயல், தென்னடாறு எல்லா ஊர்லயும் தண்ணி தட்டுப்பாடு இருக்குங்க. குடிக்கிற தண்ணிக்கு பஞ்சம். நாம் கற்பனை பண்ணிப்போமா? குடிக்கிற தண்ணிக்கு தென்னடாறுல, இந்த வாய்மேட்ல, இந்த கடினல் வயல்ல, இந்த துளசாபுரத்துல, இந்த தலைஞாயிறுல தண்ணீர் பஞ்சம் வரும் என்று கற்பனை பண்ணிப்போமா? ஆனா குடிக்கிற தண்ணிக்கு பஞ்சம் வந்துருச்சு. சட்டமன்ற உறுப்பினர் எங்கே போனார்? ஆனா அவருக்கு ஓட்டு போடணும். என்ன? OS மணியன் கோட்டை. ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு அதிகபட்சம் வந்து செலவு செய்யலாம்னு தேர்தல் ஆணையம் வச்சிருக்கக்கூடிய உச்ச வரம்பு 40 லட்சம். இந்த 40 லட்சத்தை தாண்டி ஒரு சட்டமன்றத்தில் ஒரு வேட்பாளர் செலவு பண்ணா அது ஊழல், முறைகேடு, சீர்கேடு. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை 10 லட்சம் கூட செலவு பண்ண எங்களுக்கு வாய்ப்பு இல்லை. நாங்க மக்கள்கிட்ட போய் பரப்புரைக்கிறோம், கருத்தை விதைக்கிறோம், கொள்கையை சொல்றோம், கோட்பாட்டை சொல்றோம், மக்கள் நம்பிக்கை வென்று வாக்களை போடுறோம். ஐயா OS மணியன் 40 லட்சம் செலவு பண்ணீங்க முழுசா. இந்த 40 லட்சத்தை முழுசா செலவு பண்ணி முறைகேடு செய்யாம, ஊழல் செய்யாம, கள்ளத்தனம் பண்ணாம, பிரார்த்தனம் பண்ணாம நீ ஜெயிச்சு காட்டுங்க. சொல்ல முடியுமா உங்களால? எதுக்கு ஓட்டு போடணும்? ஆபத்து காலத்தில் காலை வாரிவிட்டு ஓடி போனவர்கள் இந்த OS மணியன். யாரு மறக்க முடியும்? 2018 கஜா புயல் ஒட்டுமொத்த காவிரி படுகையை நிறைகுலை செய்தது. இதே வேதாரண்யம் முற்றுமுழுதாக அழிந்து போனது, அழிவு விளிமென்றது. பல ஆண்டுகளும் பார்த்து வளர்த்த தென்னை மரங்கள் எல்லாம் விழுந்தது. எல்லாம் வீட்டை விட்டு வெளியேற முடியாது, ஐயோ எல்லாம் போச்சு என்று கதறினார்கள். அன்னைக்கு வாழ்வாதாரத்தை இழந்து அடுத்தவனுக்கு சாப்பாட்டு வழி இல்லாம இதே மக்கள், இதே வேதாரண்யம் தொகுதி மக்கள் நின்ற போது மக்களை சந்திக்க துணிவில்லாது கோடை போல சோரையை குறித்து ஓடி போனது OS மணியன். யாரு மறக்க முடியும்? நிவாரணம் கேட்டு சாப்பாடு ஏற்பாடு பண்ணுங்க, மின்சாரம் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு கேட்டு அன்னைக்கு போராட்டம் பண்ண மக்கள் மீது காவல்துறை ஏவி விட்டு சிறைப்படுத்திய கேடுகட்ட ஆட்சியாளர் OS மணியன். அந்த காலத்துல எல்லாம் மின்சாரத்தோடு தான் இருந்தோம். நாம அந்த காலத்தை தீப்பந்தத்தை வச்சுக்கிட்டு வாழல, அதே போல வாழுங்க. யார் சொன்னா? OS மணியன். என்ன பெரிய ஒன்னும் பாதிப்பெல்லாம் இல்லையே, சும்மா 2 மரம் விழுந்திருக்கும், வேற ஒண்ணும் இல்லை. யார் சொன்னது? இதே OS மணியன். ஆபத்து காலத்துல அன்னைக்கு ஆளுங்கட்சி அதிமுக எடப்பாடி பழனிசாமி வீதி வழியாக கூட்டிக் கொண்டு போய் பாதிக்கப்பட்ட நிலங்களை காட்டினாரா? பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத்தை பெற்றுக் கொடுத்தாரா? OS மணியன் செஞ்சாரா? ஆனா 10 ஆண்டு காலம் தொகுதியை பிடிச்சு உட்கார்ந்திருக்காரு. நீங்க மணியனா தொகுதியை பிடிச்ச சனியனா? நீங்க எதுக்கு உங்க ஓட்டு போடணும்? அந்த பக்கம் ஐயா SKV எங்களுக்கு போடுங்க, இல்லைன்னா பாஜக வந்துடும். ஐயா நீங்க பாஜக வந்தீங்க, மறந்து போச்சா?
நரேந்திர மோடியை இதே வேதாரிய மண்ணுக்கு அழைத்து வந்தார்கள். ஐயா மோடி கஜா புயலை கண்டுகொள்ள, ஆனா வேதாரத்தில் பரப்ப சேர்ப்ப ஐயா மோடி பேசினாங்க, வேதாரணி ஒரு புண்ணிய பூமி, இந்த பூமியில கால் வைக்கக்கூடிய முதல் பிரதமர் நான் தான். யார் சொன்னா? நரேந்திர மோடி. ஆனா அதே புண்ணிய பூமி நிலை குலைந்து நின்ற போது கஜா புயலால தங்க உரிய நிவாரணத்தை கொடுக்கல, வந்து பார்க்கல. அப்படி பாஜக போனவர் இப்ப திடீர்னு திமுக வந்துட்டு பாஜக உள்ள போந்துரும். சரிங்க, 2018 கஜா புயல் நீங்க என்ன பண்ணீங்க ஐயா? ஐயா எஸ்கேவி ஐயா, கஜா புயல் ஏற்பட்ட சமயத்தில் பாஜகவில் பொறுப்பில் இருந்தவர் இந்த எஸ்கேவி. நரேந்திர மோடியை நாட்டின் கடைக்கோடிக்கு அழைத்து வர முடியும் என்றால், அழைத்து வந்து கூட்டம் போட முடியும் என்றால், இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணத்தை உங்க மோடி கிட்ட கேட்டு, உங்க பாஜக கிட்ட கேட்டு 2018 செஞ்சிருக்க முடியுமா? முடியாதா? ஏன் செய்யல? செய்ய மாட்டார்கள். அவர்கள் நோக்கம் இல்லை. என்ன அரசியல் தெரியுமில்ல? ஓஎஸ் மணியனுக்கும் அந்த பக்கம் எஸ்கேவிக்கும் சாவு இருந்தா முத மழை வருதான், கல்யாணம் இருந்தா முதல்ல வந்து போய் அவ்வளவுதான். நம்ம மக்கள் என்ன இருந்தாலும் சாவுக்கு வந்துட்டார்ல, என்ன இருந்தாலும் வந்து அவர் வந்து மொழி வச்சுட்டார்ல, அவருக்கு தான் ஓட்டு போடணும். வாக்கு செலுத்துறீங்க நீங்க, நன்றி உணர்ச்சிங்கிறீங்க. ஆனால் வாக்கு செலுத்திய மக்களுக்கு ஐயா ஓஎஸ் மணியனும் ஐயா எஸ்கேவியும் நன்றி உணர்ச்சியோடு இருக்காங்களா? எதற்கு? அதே கொடுமை, அதே அவலம். தொகுதியோட அடிப்படை சிக்கல் தீர்க்கப்படல, எல்லாம் பிரச்சனை இருக்கு. அரசு மருத்துவமனை இருக்குது. நாளைக்கு ஐயா ஓஎஸ் மணியனுக்கு உடல்நல குறைபாடு வந்தா இதை படுப்பாரா? எஸ்கேவி ஏதாவது வந்தா படுப்பாரா? அரசு மருத்துவமனையில் தலையிட இல்லைங்க, கழிப்பறை அவ்வளவு மோசமா இருக்குது. சுகாதாரம் இல்லை. சுகாதாரத்தை பேண வேண்டிய முதலிடம் மருத்துவமனை சுகாதாரம் இல்லை, ஒண்ணும் இல்லை. ஆனா எஸ்கேவிக்கு ஓட்டு போடணும், ஓஎஸ் மணிக்கு ஓட்டு போடணும். எதற்காக திமுகவுக்கு அதிமுகவுக்கு ஓட்டு போடணும்? ஒரு காரணம் சொல்லு, மனசாட்சியை தொட்டு சொல்லு. ஓஎஸ் மணியை எஸ்கேவி வந்தா லஞ்சம் வாங்க மாட்டாங்க, ஊழல் செய்ய மாட்டாங்க, முறைகள் செய்ய மாட்டாங்க, மக்கள் காசுக்கு ஆசைப்பட மாட்டாங்க. ஒரு காரணம், ஒரே ஒரு காரணம், ஒண்ணும் இல்லை. ஆனா அவங்க ஓட்டை போடணும், ஓட்டை போட்டு அதிகாரத்தில் அமர்த்தி வைக்கணும். கால கொடுமை. எத்தனை காலத்துக்கு இந்த திரும்ப அவங்களை கட்டிக்கிட்டு அழுறது? அன்பு மக்களை தமிழ்நாடு முழுக்க பார்க்கிறோம், அவ்வளவு குறைபாடு. தூய்மை பணியாளர் போராடுறாங்க, துப்புரவு பணியாளர்கள் போராடுறாங்க, செவிலியர்கள் போராடுறாங்க, போக்குவரத்து பணியாளர்கள் போராடுறாங்க, உழைக்கும் மக்கள் போராடுறாங்க. எந்த போராட்டத்தையும் திமுக அரசு கண்டுகொள்ளல. ஆனா சொல்லுது, நாங்க நல்லாட்சியை கொடுத்தோம். என்ன நல்லாட்சியை கொடுத்த? கேள்விதான் கேட்காத. பாஜக வந்துடும். பாஜக தமிழ்நாட்டில் வர மாட்டான். நரேந்திர மோடியே வந்து உன்னாலும் வரமாட்டேன். பாஜக தமிழ்நாட்டில் ஒரு காலம் அவன் எழ முடியாது, முடிஞ்சு போச்சு. ஒருவேளை பாஜக அப்படியே தலை தூக்குதுன்னு வைங்க, யாரு ஒரே போடா போட்டு காலி பண்ணுவா? நாங்கள் இல்லை, எங்களுக்கு முடியும் அண்ணாமலை போட்டுருவது. நாயினா நாகேந்திரன் தலைமையில் பாஜக தலையெடுத்தால் அண்ணாமலை வீழ்த்துவார். அண்ணாமலை தலைமையில் பாஜக தலையெடுத்தால் நாயினா நாகேந்திரன் வீழ்த்துவார். இவங்க ரெண்டு பேரும் தானும், அந்த பக்கம் வானதி, இந்த பக்கம் தமிழிசை. அப்படிப்பட்ட கட்சி. அந்த பாஜக பூச்சாண்டி காட்டியே ஏமாத்துறாங்க. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பாஜக போட்டியிட்ட இடம்ங்கிறது ஒட்டு மொத்தமா 20 இடம் தான். 234 இடத்தை 20 இடம் தான் போட்டி போட்டேன். அது வென்றது வெறும் 4 இடம், வெறும் 4 இடம் தான். என்ன தமிழ்நாட்டில் பாஜக செல்ஃப் எடுக்கல. அவனும் என்னமோ நாடகம் போட்டு பார்க்கறான்ல. வடநாட்டில் ஒரு நாடகம் போடுவான், தமிழ்நாட்டில் நாடகம் போடுவேன். அவனுக்கு வந்து மக்கள் வாழ்வாதாரம், மக்கள் பிரச்சனை, மக்களோட துன்பதுயரங்கள் அதெல்லாம் அரசியல் கிடையாது. அவனுக்கு மதம் அரசியல். நீ என்ன பண்ணுவான்? பிள்ளையார் சக்தி வருவானோ, பிள்ளையார் சக்தி தூக்கிட்டு போகும்ப. அந்த பிள்ளையார் சக்தி எங்க போகும்? தேவாலயம் எங்க இருக்கோ அங்க போகும், மசூதி எங்க இருக்கோ அங்க போகும். அங்க ஒரு காலனி இருக்கும், ஒரு சேரி இருக்கும், ஒரு உழைக்கும் மகன் இருப்பான். அந்த பிள்ளையாரை கொண்டு வா, நான் வழிபாடு சின்னன்னு கொண்டு போக மாட்டேன். அவன் அந்த சேரி வழியா தேவாலயம் வழியா கொண்டு போய் அங்க வந்து தேவையில்லாத மத பூசல, மத பதட்டத்தை உருவாக்கி வாக்கரசு செய்வான். தமிழ்நாட்டில் பிள்ளையாரை பேசிக்கொண்ட பாரதிய ஜனதா பிள்ளையாரை பிரேக்கப் செய்தான். முருகன் மீது ஒருதலை காதல், ஒன் சைடு லவ். முருகன் செருப்பு அடிச்சு பாக்குறாரு,
போடா பரதேசி பொறுக்கி நாய அப்படிங்கிறது. ஆனாலும் முருகன் மேல அதீத பற்று. தமிழ்நாட்டில் வெற்றிவேல் வீரவேல், தமிழ்நாட்டில் வெற்றிவேல் வீரவேல் என்று முழங்கக்கூடிய பாரதிய ஜனதா அருகாமையில ஆந்திராவில் பேசுவானா, ஆந்திராவில் போனா ஏழுகொண்டா வானா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா, அங்க கோவிந்தா போடுறவன் கேரளாவில் போடுவானா அங்க சாமியே சரணமைப்பா, அங்க சரணம் போடுறவன் மகாராஷ்டிராவில் போடுவானா அங்க கனவிதாதா மோரியா, அங்க மோரியாங்கிறவன் உத்தரப்பிரதேசத்தில் பேசுவானா அங்க ஜெய் ஸ்ரீராம், அங்க ஜெய் ஸ்ரீராம்ங்கிறவன் மேற்கு நாட்டில் பேசுவானா அங்க ஜெய் காளி ஓம் காளி, அங்க ஜெய் காளி ஓம் காளிங்கிறவன் ஒரிசால பேசுவானா அங்க ஜெய் ஜெகநாத். எந்த ஊருக்கு போறானோ அதுக்கேற்ற மாதிரி ராகம் பாடுறான். தமிழ்நாட்டில் பல ராகம் பாடிட்டான், ஒண்ணு கலைக்காகல. நயினா நாகேந்திரன் பாஜகவோட மாநில தலைவர் இருக்கிற ஐயா, அவர் கட்சி தொண்டனை சந்திக்கிறாரு. சந்திக்கிறப்ப பாஜக மக்கள் மத்தியில் எப்படி வரவேற்பு இருக்கு, ஐயா நாங்க போனோம்னா சாப்பிட்டு போங்கன்னு சொல்றாங்க. ஓ அவ்வளவு வரவேற்பா, ஆமா இங்க சாப்பிட்டு போங்க, சோறு கூட போடுறோம், ஓட்டு மட்டும் போட மாட்டோம் வந்துடாதீங்கிறாங்க. இதுதான் தமிழ்நாட்டில் பாஜகவின் நிலை. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பாஜகவின் சார்பாக வேட்பாளர்கின்ற எவரும் மோடி படத்தை அமித்ஷா படத்தை போட்டு ஓட்டு வைக்கல, ஜெயலலிதா படத்தை எம்ஜிஆர் படத்தை போட்டு ஓட்டு கேட்டான். ஏன்னா மோடி படத்தை பார்த்தா இரிட்டேட் ஆயிடுறான், டென்ஷன் ஆயிடுறான். எங்க தமிழன் நிலம் அப்படிப்பட்டது. இங்க பாஜக வரப்போறது இல்லை, ஆனா பாஜக வந்துடும் எல்லா அயோக்கியங்களும் திமுக பண்ணுது. அன்பு மக்களே, தமிழ்நாடு தலைகுனியாதுங்கிறான், தமிழ்நாடு தலைகுனியாதான். தமிழ்நாடு வெல்லுமா, எங்கிட்டு வெல்றது? 4 பக்கம் சட்ட ஒழுங்கு சிக்கல், கொலை கொள்ளை வன்கொடுமை, அந்த பக்கம் பார்த்தா தமிழ்நாட்டுக்கு 9 லட்சம் கோடி கடன். இந்த 9 லட்சம் கோடி கடன் யார் தலையில விடியும்? யார் தலையில விடியும்? உங்கள் தலை மேல, ஏன் தலை மேல. இந்த 9 லட்சம் கோடி கடனை குறைப்பதற்கு, அடைப்பதற்கு என்ன திட்டத்தை வைத்திருக்கிறது திமுக? 2021 இதே திமுக வர்றப்ப நாங்கள் வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்வோம் சொன்னது திமுக. ரத்து செஞ்சதா? ரத்து செய்ய ஏதாவது ஒண்ணு செஞ்சானா? ஒண்ணுமே இல்லை. இப்ப மறுபடியும் வரணும் அதிகாரத்துக்கு. எதுக்கு வரணும் கேட்டா, நாங்க போதையின் பாதையில போகாதீங்க, ஒரு அப்பாவா கேட்டுக்கிறேன். இப்ப போதையின் பாதையில போகாதன்னா எந்த சந்துக்குள்ள போடுறதா இல்ல பொந்துக்குள்ள போடுறதா? போதையின் பாதையில போகாத, பாதையில போதை வச்ச பரதேசியவை யாரு? போதையின் பாதையில போகாத யார் சொல்லலாம்? அன்பு மக்களே, கன்னியாகுமரியில மதுபான கடையை மூடக்கோரி அந்த போராட்ட களத்திலே உயிரை ஈகம் செய்தார் காந்தியவாதி சசிபெருமாள். காந்திய கொள்கையை ஏற்றுக்கொண்டு மதுவிலக்குக்காக தன்னன் தனியாக தனி ஒரு ஆளாக போராட்டம் நடத்திய பெருந்தகை. 2016ஆம் ஆண்டு வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு ஆளாக பட்டினி போராட்டம் நடத்தினார். அந்த பிறமகன் மது குடிக்க போறவங்க காலில் விழுந்து, குடிக்காதீங்க, போதையின் பாதையில போகாதீங்க, உடம்பை கெடுத்துக்காதீங்க, நாட்டுக்கு கெடு பண்ணாதீங்க, அவர் கெஞ்சினார், கதறினார். அதில் நியாயம் இருக்கிறது. அதிகாரம் இல்லாத ஒரு சாமானியன், ஒரு ஏழை மகன். ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் அதிகாரத்தையும் சுட்டு வரல வைத்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த போதனை செய்யலாம? மதுபான கடையை மூட வேண்டியதானே? அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு முழுக்க இதே திமுக போராட்டம் செஞ்சது. இந்தியாவில் இளமதிகளை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. ஒருபோதும் ஏற்க முடியாது. மதுபான கடையை மூடுங்கள் கேட்டது திமுக. வீட்டு வாசல கருப்பு கொடி கருப்படை வைத்து குடும்பத்தோடு போராட்டம் செஞ்சது இதே ஐயா ஸ்டாலின். இன்னைக்கே மதுபான கடை மூடல. மதுவை தாண்டி தமிழ்நாடு முழுக்க கஞ்சா இருக்கே. கஞ்சாவின் புழக்கத்தை, கஞ்சாவின் வளத்தை கட்டுப்படுத்த போர்க்கால அடிப்படையில் திமுக அரசு செஞ்சது என்ன? ஒண்ணும் இல்லை. ஆனா ஓட்ட போட்டு மறுபடியும் அவங்கள உட்கார வச்சிடணும். கேட்ட என்ன சொல்றது? தம்பி, நான் பரம்பரையா நான் திமுக நான் மாத்திக்க முடியாது. நான் தலைமுறை அதிமுக நான் மாத்திக்க முடியாதுங்கிறேன். ஏய், ஓபிஎஸ் அதிமுக திமுக போயிட்டாரு. விபி துரைசாமி யாரு? திமுக துணை பொதுச்செயலாளர் விபி துரைசாமி அதிமுக போனாரு, பாஜக போனாரு. பாரதிய இளமருதி அதிமுக போனாரு.
இங்க இருந்து அங்க மாறிக்கிறான், அங்க இருந்து இங்க மாறிக்கிறான். நீ ரெண்டையும் விட்டுட்டு மாறினா நான் தலைமுறை தலைமுறையா பரம்பரை பரம்பரை. என்னவன் பரம்பரை? ராஜராஜ சோழன் பரம்பரையா? என்னவன் பரம்பரை? எதுக்கு ஓட்டு போடணும்? நமக்கு உளவியல் நோய். ரெட்டல சின்னத்துல கருணாநிதி வேட்பாளர் கொடுத்தா கூட போட்டுருவேன். உதயசூரியன் எண்ணத்துல ஜெயலலிதா வேட்பாளர் கூட போட்டுருவான். ஏன்னா நிக்கிற வேட்பாளர் சரியானவனா? சட்டமன்றத்தில் நமக்காக பேசுவானா? நமக்காக குரல் எழுப்புவானா? போராடுவானா? கூப்பிட்ட குரலுக்கு ஓடறி வருவானா? குற்றப்பின்பலம் இல்லாதவனா? நல்லவனா? நாகரிகம் செஞ்சவனா? மக்களுக்காக உழைக்கக்கூடிய மனம் உள்ளவனா? எதையும் பார்க்கறது இல்லை. ரத்தாளைக்கு ஒரு குத்து இல்ல, உதயசூரியனுக்கு குத்து. நீ குத்திட்டு வந்துடுற, அவன் 5 வருஷம் குறைச்சு குத்துன்னு குத்துறான். அப்புறம் குத்துதே குறையன்னா எங்க போய் என்ன செய்ய முடியும்? வேதாரியம் சிவன் கோயில போய் மண்டிட்டு நீ வேண்டுதல் செஞ்சாலும் சரி, ஒருபோதும் ஒன்றும் செய்ய முடியாது. அரசு நிலத்துல இன்னைக்கு வேதாரியம் கோயிலுக்கு சொந்தமான நிலம். இந்த நிலத்தை கொடுத்தவங்க நமது முன்னோர்கள் தான் கோயில் கொடுத்துருக்காங்க. அதே நிலத்துல காலங்காலமா வாழ்ந்து வர்றாங்க. ஆனா இன்னைக்கு கோயில் நிலத்துல வாழக்கூடிய மக்கள் வீடு கட்ட முடியுதா? மின்னணைப்பு வாங்க முடியுதா? நான் வந்தால் இதை செய்து கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்த OS மணியன் எங்கே போனார்? 10 ஆண்டுக்கு முன்பு தொகுதி எவ்வாறு இருந்தது? அதை விட மோசமான நிலையில தொகுதி இருக்குது. ஆனா ஐயா OS மணியன் ஒரு வீட்டுக்கு 2 வீடு கட்டிட்டாரு. இது 10வது வீட்டு வாசல் இருந்த சமுதாய கொடுத்த வைக்க போற மாத்திட்டார். ஆனா அவருக்கு ஓட்டு போட்டவங்க சிரிச்ச முகமா இருக்காரு, வெள்ளை சட்டை போட்டிருக்காரு. அந்த பக்கம் அவரும் சிரிச்ச முகமா இருக்காரு, SKV. இதெல்லாம் காரணமாங்க ஓட்டு போடுறதுக்கு. நாட்டு ஆளது நிர்வாகத்தின் இருக்கா, நேர்மை இருக்கா, உண்மை இருக்கா, ஒழுக்கம் இருக்கா, கண்ணியம் இருக்கா, கட்டுக்கோப்பு இருக்கா, எதையும் பார்க்கறது இல்லை. இவனுக்கு ஓட்டு போடு, இல்லை அவனுக்கு ஓட்டு போடு. தமிழ்நாட்டுக்கு 9 லட்சம் கோடி கடன். இந்த 9 லட்சம் கோடி கடன் 80 லட்சம் கோடி கடனாக மாறினாலும் சரி, என்றாவது ஒரு நாள் ஒரு தலைமுறை மீண்டு எழ முடியும், வாழ முடியும். இந்த பொருளாதார சிக்கலிலிருந்து இந்த மக்களை மீட்டெடுக்க முடியும். ஆனால் என் அன்பு மக்களே, வரலாற்றில் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டின் இயற்கை வளங்கள் சூறையாடப்படுகிறது. நீங்க சிந்திச்சு பாருங்க. வெள்ளைக்காரன் 300 ஆண்டு ஆண்டா இந்த நிலத்தை. 300 ஆண்டு நம் முன்னோர்களை கொடுமைப்படுத்துறான், அடிமைப்படுத்துறான், தூக்கிலே தொங்கிட செய்தான், பீரங்கியை வச்சு சுட்டு கொண்டான். இந்த நாட்டின் வளங்களை அள்ளிக்கொண்டு இங்கிலாந்துக்கு போனா 300 ஆண்டு காலம் கொடுமைப்படுத்தி இந்த நாட்டு மக்களை உழைப்பை சுரண்டி செல்வ வளங்களை இங்கிலாந்துக்கு அள்ளிக்கொண்டு போன வெள்ளைக்காரன் ஒருபோதும் இயற்கை வளங்கள் மீது கை வைக்கல. ஒருபோதும் இயற்கை வளத்தின் மீது கை வைக்கல. 2000 ஆண்டுகால தமிழ் சமூகம் பின்னோக்கி போய் பாரு வரலாற்று. எண்ணற்ற மன்னர்கள் தமிழ்நாட்டை ஆண்டார்கள். எண்ணற்ற மன்னர்கள் தமிழ்நாட்டின் மீது படையெடுத்தார்கள், போர் புரிந்தார்கள், சண்டையிட்டார்கள், வாதாபியை எரித்தார்கள், உறையூரை எரித்தார்கள், மதம் எரித்தார்கள், புத்த மதங்களை தகர்த்தார்கள், கோயிலை உடைத்தார்கள், தேவாலயத்தை இடித்தார்கள். ஆனால் இந்த 2000 ஆண்டு காலத்தில் எந்த ஒரு மன்னனும் இயற்கை வளத்தின் மீது கை வைக்கல. ஆற்றுல மண்ணை கொள்ளடித்து அவன் அரண்மனை கட்டல, மலையை தகர்த்து அவன் தனக்குன்னு கோட்டை கட்டல. அப்படி 12 காலமாக பாதுகாத்து வைக்கப்பட்ட இயற்கை வளங்கள் 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் திராவிட ஆட்சியிலே அழித்தொழிக்கப்படுது. நாம் பிறந்துட்டோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் ஒரு காலகட்டத்துக்கு போய் இறந்து போவோம். நாம் இறந்து போற போது இன்னொரு தலைமுறை இந்த இடத்துல வாழணும். அவன் வாழ்வதற்கு ஏற்றமா இருக்கா? 2026 திருநாடுல, துளசாபுரத்துல, கடுமல்வழியில, மருதூர்ல, அந்த பக்கம் வாய்நாட்டுல இப்போதே தண்ணீர் தட்டுப்பாடு என்றால் நமது பிள்ளைகளின் காலம், நமது பேரன்களின் காலத்துல என்ன ஆகும்? இரண்டு மக்களே, ஒரு நாட்டில் போர் ஏற்பட்டு வாழ முடியாம அந்த நாட்டை விட்டு இடம்பெயர்ந்தா கூட போர் முடிஞ்ச பிறகு, அமைதி திரும்பிய பிறகு மீள் குடியேற்றம் செய்ய முடியும். போர் நடக்குது, நிலத்தை விட்டு போயிட்டு போர் முடிஞ்சிருது, வந்து தங்கிட முடியும். ஆனா ஒரு நிலத்துல நிலம் இல்லை, நிலத்துல வளம் இல்லை, நீர் இல்லை, வாழ்வதற்கான தட்பவெப்பம் இல்லை, இயற்கை சூழல் இல்லைன்னா எந்த காலத்துக்கும் திரும்ப முடியாது. வாழ்வதற்கு தகுதியற்ற நிலமாக நம் தாய் நிலம் மாறிக்கொண்டிருக்கிறது. மாற்றி கொண்டிருப்பார்கள் இந்த கேடுகட்ட திமுக அதிமுகவின் ஆட்சியாளர்கள். அதை உணர்ந்து தெரியணும்.
ஓஎஸ் மணி அளவுக்கு என்கிட்ட பணம் இல்லை, நான் கோடீஸ்வரன் இல்லை, நான் லட்சாதிபதி இல்லை, ஐயா எஸ்கே அளவுக்கு நான் பண்ணையார் இல்லை, நான் ஒரு சாதாரண மகன் தான். நான் உங்களை போல அரசு பிறந்து தான் போறேன், உங்களை போல கல்வி கடமை தான் நான் படித்தேன், உங்களை போல நான் எளிய வாழ்க்கை தான் வாழ்றேன். நாங்க எல்லாரும் அப்படித்தான். 2009 நான் 19 வயசு, எனக்கு வெறும் 19 வயசு தான். நான் புதுக்கோட்டையில் பாலிடெக்னிக் கல்லூரியில் படிக்க போறேன். எல்லோரையும் போல எந்த படிப்பு படிச்சா சீக்கிரம் வந்து வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப பாலிடெக்னிக், அப்ப கடன் வாங்கியாவது படிச்சிடணும் அப்படின்னு போறேன். புதுக்கோட்டைக்கு படிக்க போற சமயத்துல 2009 ஈழப்போர், மக்கள் கொண்டடிக்கப்படுறாங்க. அப்ப ஒண்ணும் தெரியாது. அதுக்கு பிறகு அன்னைக்கு முத்துக்குமார்ங்கிற இளைஞன், தமிழ் இளைஞன், அண்ணன் முத்துக்குமார் தீக்குளிச்சு இறந்து போறாரு. ஈழ படுகொலையை தமிழ்நாட்டு மக்களுக்கு எடுத்து வைக்கணும்ட்டு. அந்த சமயத்துல முத்துக்குமாரின் மரணத்துக்கு பிறகு தமிழ்நாடு முழுக்க எழுச்சி ஏற்படுது. பள்ளி கல்விக்கு விடுமுறை வர்றாங்க. அப்ப அன்னைக்கு ஐயா கருணாநிதி விடுதிகள்ல யாரும் பங்காதீங்க, எல்லாம் வீட்டுக்கு போகணும்னு உத்தரவு போடுறாரு. அந்த போராட்ட நிற்ப அணைக்கிறதுக்காக அன்னைக்கு விடுமுறை விட்டப்ப வீட்டுக்கு போனா வந்து நம்ம விளையாடலாம், மகிழ்ச்சியா இருக்கலாம், நண்பர்களோடு கழிக்கலாம்ட்டு 19 வயசுல புதுக்கோட்டை பேருந்து நிலையத்தில் நான் போறேன் பேருந்து வர்றதுக்கு. அங்க ஒரு பதாகை வைக்கப்பட்டிருக்கு, தமிழா உன் வரிப்படத்தில் உன் நிலத்தை அழிக்க ஆயுதமான்ட்டு. தமிழா உன் வரிப்படத்தை நிலத்தை அழிக்க ஆயுதமான்னு அந்த வார்த்தை ஒரு இனம் புரியாத உணர்வை ஏற்படுத்துது. அந்த சமயத்தில் தெரியல அதான் என்ன உணர்வுன்னு தெரியல. ஆனா அது வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடுது. அப்ப ஐயோ இவ்வளவு மக்கள் செத்து போயிட்டாங்களே, என்ன செய்யறதுன்னு தெரியாம நிக்கிறப்ப எங்களுக்காக, இந்த இனத்திற்காக எங்களுக்கு முன்னவராக அண்ணன் சீமான் முழங்கி கொண்டிருந்தார். அவர் கரம் பிடிச்சு நாங்க எல்லாரும் பயணிக்கிறோம். அண்ணன் சாட்டை துறைமுருகன் அவங்க மருத்துவ பிரதியா இருந்தாங்க திருச்சியில, நல்ல சொந்த ஊரு. அவர் நினைச்சிருந்தா இதை விட இந்த நெருக்கடி இல்லாத, இந்த தேவையில்லாத சச்சரவு இல்லாத ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்க முடியும். ஆனா இனத்திற்காக அர்ப்பணித்துக் கொண்டு நிற்கிறாங்க. அண்ணன் ராஜேந்திரன், அண்ணன் அறிவொளி, அண்ணன் முருகவேல் எல்லாரும் அப்படித்தான். எங்களுக்கு அரசு என்பது பிழைப்பு இல்ல, தொழில் இல்ல, நாங்க அந்த மக்களுக்காக உழைக்க நினைக்கிறோம், அதுக்காக வந்து நிற்கிறோம். ஐயா ஓஎஸ் மணியின் மீது வழக்கு இருந்தது, ஊழல் வழக்கு. அவங்க முறையீடு பண்ணாங்க. ஆனால் உங்கள் பிள்ளைகள், நாங்கள் எங்கள் மீதும் வழக்கு இருக்கிறது. நாங்கள் முறையீடு பண்ணல, ஊழல் பண்ணல, காவிரி உரிமைக்காக போராடி சிறைக்கு போனோம். இந்த மண்ணுக்காக மக்களுக்காக வழக்கில வாங்கணும். எங்களை விட்டு யாருக்கு வாக்கு செலுத்த போறீங்க? நாளைக்கு தேர்தல் நெருக்கத்தில் ஐயா ஓஎஸ்எம்மோ ஐயா எஸ்கேவியோ இப்படிதான் பேச மாட்டாங்க. தேர்தல் நெருக்கத்தில் பரப்புரை முடிஞ்சிடும், பரப்புரை முடிஞ்சு நம்பிக்கையா இருக்குன்னு நாங்கள் வீட்டில் போய் படுத்துருவோம். அந்த கடைசி 2 நாள்ல வீடு வீடா வருவாங்க, காசு வருவாங்க, 2000 ரூபாய் வச்சுக்கோங்க, 5000 ரூபாய் வச்சுக்கோங்க. காசை கொடுத்து வாக்கு காசு தரக்கூடிய ஒருவன் அவன் திருடன் தானே ஓடிய, அயோக்கியம் தானே ஓடிய, ஒருபோதும் மக்கள் சரி ஆற்ற மாட்டான். ஓஎஸ் மணியனோ எஸ்கே வேதத்தனமோ, நான் பணக்காரன் பஞ்ச பராரி, கோட்பாட்டோடு கொள்கையோடு நேர்மையோடு சண்டை போட்டு என்னை வீழ்த்தி காட்டும். நான் அந்த தோல்வி அடைந்தால் அந்த தோல்வியை மனமுழுந்து வரவேற்கிறேன். நேர்மையா ஐயா எஸ்கேவி, நேர்மையா ஐயா ஓஎஸ் மணியை, நேர்மையா இந்த தேர்தலை வென்று காட்டுங்க. நீங்க வெற்றி பெற்று வந்தோம், நாங்க வந்து மாலை போடுறோம். வெல்ல முடியுமா? ஒருத்த ஓட்டு போட மாட்டான், சொந்த கட்சிக்காரனே போட மாட்டான். காசு கொடுத்து முறைகேடு செஞ்சு சாப்பாடு கொடுத்து சாராயம் கொடுத்து எல்லாம் அயோக்கியம் பண்ணி ஓட்ட வாங்கிட்டு கார்ல போய் வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி. என்ன குடும்பத்தையும் இல்ல. ஒரு நாட்டில் முதலமைச்சர் சரியில்லை, அந்த நாட்டை திருத்திடலாம். ஒரு நாட்டில் அமைச்சர் சரியில்லை, அந்த நாட்டை திருத்திடலாம். ஒரு நாட்டில் அதிகாரி சரியில்லை, அந்த நாட்டை திருத்திடலாம். ஆனா ஒரு நாட்டில் மக்கள் சரியில்லை என்றால் எது ஒன்றும் செய்ய முடியாது. காந்தியவாதி சத்தியமூர்த்தி சொல்றாரு, மக்கள் மனங்கள்ல, மக்கள் நாணயங்கள்ல லஞ்சம் ஊழல் ஊடுருவாம பார்த்துக்கணும். மக்கள் ஊழல்வாதிகளா மாறிடக்கூடாதுங்கிறது. ஐயா நபிகள் நாயகர் சொல்றாங்க, லஞ்சம் கொடுப்போர் மீதும் வாங்குவோர் மீதும் ஏழு சாபம் உண்டாகட்டும். ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே நேர்மையோடு வாழ்வது என்பது நெருப்பு துண்டுகளை கையில் வைத்திருப்பதற்கு ஒப்பாகும். உன்னால் நேர்மையா வாழ முடியாதா? நெருப்பு துண்டை கையில் வைத்திருந்தால் எப்படி சூடு தாழாது கீழே போட்டு விடுவாயோ, அதே போல நேர்மையோடு உன்னால் வாழ முடியாது. நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், லஞ்சம் கொடுக்க மாட்டேன்னு நீ இந்த கட்டமைப்புக்குள்ள நகர்ந்தா
உன்னால அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாது. ஏன்னா எல்லா பக்கமும் லஞ்சம், ஊழல், முறைகேடு, நிர்வாக சீர்கேடு. மக்கள் ஆதரிச்சு துவங்கிட்டான். 2021 சட்டமன்ற பொது தேர்தல். அன்பு மக்களே, தமிழ்நாடு முழுக்க வாக்குப்பதிவு நடக்குது. நாமக்கல் ராசிபுரத்துல சாலையை மறைத்து மக்கள் போராட்டம் பண்றான். என்ன போராட்டம்? பக்கத்திற்கு அதிமுக காசு கொடுத்தது, எங்க தெருவுக்கு காசு வரல, காசை வாங்கி கொடுங்கள். புரட்சிகர போராட்டம். ஆர்க்க நகர, சென்னை ஆர்க்க நகர்ல தாய்மார்கள் போராட்டம். டிடிவி தினகரன் டோக்கன் கொடுத்தார். டோக்கன் இருக்கிறது, காசு வரவில்லை, காசை வாங்கி கொடுங்கள். இங்க நேர்மையா இருக்கான், உண்மையா இருக்கான் அப்படின்னா அவன் என்ன நினைக்கான்? தானும் படுக்க மாட்டான், தள்ளியும் படுக்க மாட்டேன். பிழைக்க தெரியாத பையன். இவனை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? ஆனா ஒருத்தன் ஊழடிச்சு உலக போடுவான், ஓஎஸ்மணியம் மாதிரி. மகராசன் எப்படி வாழ்றாரு? ஒரு வீடுக்கு 2 வீடை கட்டி, வீட்டுக்கு எதுக்க வைக்க போற வச்சு மகராசனா வாழ்றாரு. அப்ப என்ன பிரச்சனை? மக்கள் ஊழல்வாதிகளாக மாறி போனான். வாக்கேட்டு போனா எவ்வளவு தருவீங்க? இந்த சமூகம் வழங்குமா? நான் மாறாத வரை எது ஒன்று மாறாது. உன் வாக்கை மாற்றி செலுத்தாத வரை எந்த மாற்றமும் நடக்காது. திமுக வந்தான் சேருதான், அதிமுக வந்தான் சேருதான், புதுசா வந்திருக்க தாவேக்கான ஒரு கட்சி. திமுக அதிமுக வர்றப்ப நல்லா வந்தான். திமுக வர்றப்ப மாநில சுயாட்சி அடைந்தால் திராவிட நாடு, அடையாளத்தால் சுடுகாடுன்னா அப்புறம் படுத்துட்டான். அதிமுக தொடங்குறப்ப எம்ஜிஆர் அண்ணாயிசம் என் கோட்பாடு, அண்ணாயிசம் தான் என் உயிர் அப்படின்னாரு. அப்புறம் அவரும் ஒண்ணு இல்லாம போயிட்டார். இன்னைக்கு அதிமுக சொல்லவே தேவையில்லை. இங்க திமுக அதிமுக இப்படி வந்தவர்கள் கெட்டு சிரிஞ்சு போன, இது வரவே இல்லை, கெட்டு நாசமா போயிட்டாரு. திமுக அதிமுக என்ன வித்தியாசம் இல்லை. திமுக காரன்ட்ட அதிமுக காரன்ட்ட கேள்வி கட்டம்னா பதில் தெரியாது, இவனுக்கு கேள்வியே புரியாது. நம்ம திமுக திட்டமா ஆழைக்கிறோமா ஒண்ணும் முடியாது. ஆனா ஒரு கட்சி நாட்டை ஆண்டணுமா, எல்லாத்தையும் விட்டுட்டு வர. எதை விட்டு வர்ற? எதை விட்டு வர்ற? பொண்டாட்டிய, பிள்ளைய, நடுத்தர விட்டு வர்றோம், எல்லாத்தையும் விட்டு வர்றேன். ஏ அவரோட மகன் விஜயோட மகன் விஜய்க்கு வாக்கு செலுத்து வரா? நீ திரைப்படத்தில் பார்க்கிற விஜய் இல்லை, இவன் கேடு கட்ட சைக்கோ. நான் குருவி படம் வந்தப்ப முத காட்சி போய் திருத்திரமணில பார்த்துவிட்டு, பார்த்தது கூட இல்ல, பார்த்து நல்லா இருக்குன்னு உருவா சொன்னேன். ஆனா நிஜத்துல அந்த விஜய் இல்ல, இது வேற விஜய். கரூர்ல 41 பேர் செத்து போறாங்க. விஜய் திட்டமிட்டு கொண்டாரு நாங்க யாருமே சொல்லல. காலதாமதமா வர்றாரு. அந்த காலதாமதத்தின் விளைவாக அடிப்படையான ஏற்பாடு பண்ணாதால அங்க 41 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு எங்களுக்கு கோபம். அதுல அந்த மரணம் தெரிந்தோ தெரியாமலோ என்னால் நடந்து விட்டது. நான் தார்மீக பொறுப்பேற்கிறேன், நான் வருந்துறேன் அப்படின்னு எந்த வார்த்தையும் சொல்லல. ஏன் என் மேல படிய போடுறீங்க? யாரு? அவருக்கு சம்பந்தமே இல்லை. 41 பேர் மரணம். அன்பு மக்கள் சிந்திக்கணும். நாமக்கல்ல 8:30 மணிக்கு காலைல படப்பிடிப்புன்னா விஜய் எத்தனை மணிக்கு போவார்? 7:30 மணிக்கு போய் அலங்காரத்தோடு ஒப்பனை போட்டுக்கொண்டு உட்கார்ந்துருப்பார். 12 மணிக்கு கரூர்ல படப்பிடிப்பு. எத்தனை மணிக்கு போவார்? 11 மணிக்கே போய் அலங்காரம் செஞ்சுக்கிட்டு ஒப்பனை போட்டு உட்கார்ந்துருப்பார். ஆனால் படப்பிடிப்புன்னா நேரத்துக்கு போகக்கூடிய விஜய் அவர்கள் பரப்பு என்ற போது எதற்காக 7 மணி நேரம் காலதாமதமா பண்ணாரு? ஏன் போனாரு? அந்த காலதாமதம் திட்டமிட்டு செய்யப்படுது. அதன் விளைவாக 41 உயிர் போச்சுங்க. ஒருத்தர் 2 பேர்ல 41 பேர் செத்து போயிட்டார். ஆனா குறைந்தபட்சமான குற்ற உணர்ச்சி இல்ல. அண்ணன் சாட்டை துறவுகள் நான் களத்துக்கு போனோம். அங்கே இந்த சடலங்களை பார்த்து நாங்கள் கண்ணீர் வடிச்சோம். அந்த காட்சியை மறக்க முடியுமா? ஒரு தந்தை தன் பிள்ளையை பறிகொடுத்து விட்டு அந்த பிள்ளைக்கு உடல்ல உயிர் என்னவன ஐயோ எல்லாம் போச்சு என்ன உடலை காட்டி கதற காட்சிய பார்த்தா யாராவது ஒருவன் சாப்பிட முடியுமா? நிம்மதியா தூங்க முடியுமா? நாங்கள் உயிர் போச்சு கேள்விப்பட்டவன நாங்க கருவுக்கு ஒண்ணோம். ஆனா கருவுல இந்த விஜய் வீட்டுக்கு ஒண்ணார். யாரு மக்களுக்கான தலைவன்? யாரு? எந்த பிரச்சனைக்காக பேசியிருக்கிறவரு? எழுதி கொடுத்தா ஒப்பிப்பாரு. நான் தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் நான். ஏன் இதை சொல்றதுக்கு உனக்கு என்ன திமிரு, என்ன எழுத்தான்? அன்பு மக்களே, நல்ல கண்ணுங்கிற மகத்தான தலைவன் நம்மோடு வாழ்ந்து இறந்து போனார்.
அந்த தலைவன் தன் வாழ்நாள் முழுமைக்கும் மக்களுக்காக உழைத்தார், மக்களுக்காக பாடுபட்டார். அடிமை இந்தியாவில் பிறந்தவர் 7 ஆண்டு காலம் சிறையில கடந்து வாழ்னாரு. சிறைனா இன்னைக்கு இருக்குமா சிறை இல்ல, அன்னைக்கு சிறைக்குள்ள கழிப்பற வசதி கிடையாது. ஒரு சட்டு வச்சிருப்பான், அந்த சட்டுல தான் மலம் கழிக்கணும், சிறுநீர் கழிக்கணும், அது நாற்றம் எடுக்கும், அங்கேயே கொஞ்சம் சாப்பிடணும், அங்கேயே தூங்கணும். அன்னைக்கு சிறைக்குள்ள சும்மா இருக்க முடியாது, கல் உடைக்கணும், வேலை செய்யணும். அப்படி கொடுஞ்சிறை தன் இளமை காலத்துல 7 ஆண்டு காலம் சிறையில கிடந்த வாடியுடைய நல்லக்கண்ணு. வெள்ளைக்காரன் தலைகளாக கட்டி தொங்க விட்டு மீச முடியை சுருட்ட வச்சு பொசுக்கி சித்திரவதை பண்ண அடிமை இந்தியாவில் பாடுபட்ட தியாகி நல்லக்கண்ணு. சுதந்திரம் பெற்ற நாட்டில், மக்களாட்சி நாட்டில் 3 முறை தேர்தலில் போட்டி போட்டார். 3 முறை நல்லக்கண்ணு. அந்த தேர்தலில் மக்கள் தோற்கடித்தார்கள். இந்த மக்களுக்காக நான் சிறைக்கு போன சித்தவர்களை எதிர்கொண்டேன். மக்கள் எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு புலம்பல. எனக்கு தேர்தல் பாதை ஒத்துறாது, நான் போராட்ட காலத்தில் நிற்கிறேன்ட்டு. அவரோட 80வது பிறந்தநாள் வருது. மக்களே 80வது பிறந்த நாள்ல கட்சி ஒட்டு மொத்தமா அந்த கட்சி 1 கோடி ரூபாய் பணத்தை திரட்டி கொடுக்குது. கொடுத்தவனா என் நல்லக்கண்ணு சொல்றாங்க, இந்த பணத்தை வச்சு நான் என்ன செய்ய போறேன், மக்கள் சபைக்கு பயன்படுத்த திரும்ப கொடுத்த. கடைசி வரை டிநகர்ல ஒரு சாதாரண வீட்டில் இருந்தாரு. சாதாரண வீட்டில் 2-3 ஆண்டுக்கு முன்னாடி தகைசால் தமிழர்னா என் நல்லக்கண்ணுக்கு விடு தர்றாங்க. 10 லட்சம் பணம். 10 லட்சம் பணத்தை வாங்கி தன்ட்டு 5000 ரூபாய் காசை போட்டு 10,05,000 ரூபாய் கொடுத்து முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு நான் தர்றேன், பேரிடர் காலங்களில் வெள்ளம் வறட்சி போன்ற காலங்களில் இந்த பணம் மக்களுக்கு பயன்படுத்தும் என்று தனக்கு கொடுத்த காசோடு 5000 ரூபாய் காசை போட்டு திரும்ப கொடுத்தார். அவர் இறந்து போனார். இறந்து போன பிறகு என்னை மெரினா கடற்கரை அடக்கம் பண்ணுன்னு சொல்லல, எனக்கு பெரிய நினைவாலயம் கட்டுக்குன்னு சொல்லல, பெரிய சமாதி கட்டுக்குன்னு சொல்லல, என் உடலை அடக்கம் பண்ண வேண்டாம், மருத்துவ கல்வி மாணவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என் உடம்பை கொடுத்துறேன், மருத்துவ ஆராய்ச்சிக்கு என் உடம்பை பயன்படுத்தும் தன் வாழ்நாள் முழுமைக்கும் மக்களுக்காக உழைத்த மகத்தான தலைவன் நல்லக்கண்ணு. கற்பனை செய்ய முடியாது எப்படிப்பட்ட வாழ்க்கையான்னு. அந்த நல்லக்கண்ணு வாழ்ந்த நிலத்தில் தான் விஜய் போன்ற கலைஞர்களும் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. கட்சியில எல்லா கட்சியும் தேர்தலில் போட்டி போடுது. தேர்தலில் போட்டி போடுறதுக்கு என்ன பண்றாங்க, விருப்ப மனு அப்படின்னு கொடுக்குறாங்க. விருப்ப மனுனா கட்சியில் யார் தேர்தலில் போட்டி போட விருப்பப்படுறாங்களோ அவங்க மனு வாங்கிட்டு போய் பூர்த்தி பண்ணி கொடுக்கணும். இதான் விருப்ப மனு. அந்த கட்சியில் விருப்ப மனு கொடுத்துருக்கான். 10,000 பேர் வாங்கியிருக்கான். 10,000 பேர் யாருன்னு பார்த்தா சரிவாதி பேர் கட்சிக்காரனே இல்லை. அப்புறம் ஏங்க வாங்கினீங்கன்னு கேட்டா, விருப்பப்படுறவங்க வாங்குற மனு நாங்க, நான் ரொம்ப விஜய் மேல விருப்பப்படுறேன், வாங்கிட்டேன், மனுவை கொண்டாந்து எவனும் திரும்ப தரல, எடுத்துட்டு போயிட்டான் வீட்டுக்கு. அது அந்த கட்சியோட ஒரு பொறுப்பாளர் சொல்றாரு, பொதுமக்கள் கூட வாங்கிட்டு போனாங்க, பொதுமக்கள் வாங்கி என்னடா பண்ண போறேன், என்ன பண்ண போறேன். கட்சியோட பொதுச்செயலாளர் சொல்றாரு, எங்க தளபதி நினைச்சாருன்னா 4 தொகுதியில போட்டி போடுவாரு, 4 தொகுதியில போட்டி போட்டு நக்கிட்டு போயிடும், 2 தான் போட்டி போட முடியும். இப்ப கடைசியா ஒரு 4 நாளைக்கு 5 நாளைக்கு முன்னாடி பார்த்தா நாங்க ஒரு நீதிமன்றம் அமைப்போம். அந்த நீதிமன்றத்துக்கு பேர் என்ன, அஞ்சலமான் நீதிமன்றம் வைப்போம்ட்டாரு. நீதிமன்றத்துக்கு எங்கேயுமே இந்தியாவில் பேர் வைக்கப்பட்டது இல்லை. அப்படி வாய்ப்பு இருந்தா கருணாநிதி ஊழல் ஒழிப்பு நீதிமன்றம் திமுக வச்சிருவேன். ஏன்னா அவன் எல்லாத்துக்கும் பேர் வச்சான்ல, நூலகம், பாலம், மருத்துவமனை எல்லாத்துக்கும் வச்சுட்டான். கருணாநிதி ஊழல் ஒழிப்பு நீதிமன்றம் வச்சிருவேன். ஏன்னா நீதிமன்றத்துக்கு யாரு பேர் வைக்க முடியாது. சட்டத்தை இயற்றிய அண்ணல் சட்ட மேதை அம்பேத்கர் பேரோட எந்த நீதிமன்றத்துக்கும் இல்லை. இது அடிப்படை அறிவு. ஆனா அந்த கட்சி தலைவருக்கு நீதிமன்றத்துக்கு ஒருத்தர் பேர் வைக்க முடியாது கூட தெரியல. ஆனா நாட்டாளனுமா நாம் திருந்தணும், நாம் உணரணும். நாம திரும்ப நல்லா நடிக்கிறாரு, நல்லா ஆறாருன்னு வாக்கு செலுத்துனீங்க. இன்னைக்கு அதிகாரத்தின் மேலத்தோடலங்க, ஒரு வார்டு கவுன்சிலர்களை தாவேக்கா. ஆனா அந்த கட்சி இன்னைக்கு வீதிக்கு வர மாட்டேங்குது. வீதிக்கு வர்றதில்லை, போராட்டங்களில் பங்கேற்கிறது இல்லை, மக்களுக்காக பாடுபடுறது எதுவும் பண்றதில்லை. அதிகாரத்துக்கு போனா எடப்பாடி பழனிசாமி புனிதராக்கி விட்டுருவான், ஸ்டாலின் மதராசன் ஆக்கி விட்டுருவான், அதெல்லாம் பரவாயில்லடான்ட்டு. அதனால உணர்ந்து தெளியணும். ஒரு மாற்றத்துக்காக உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கை தாருங்கள். இந்த பிள்ளைகள் மற்ற கட்சிகள் போல இல்லை. அரசர் சாக்கடை என்றால் சத்தியமாக அரசர் சாக்கடை தான். அந்த சாக்கடையை சுத்தப்படுத்த வந்த துப்புரவு தொழிலாளர்கள் தான் சீமானும் அவன் பிள்ளைகளும்.
நாம் தமிழர் கட்சி மற்ற கட்சிகள் போல இல்லை. அன்பு மக்களே, திமுக எப்படி தொடங்கப்பட்டது? திராவிட கழகத்தில் பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் சண்டை. அண்ணா முரண்பட்டார். முரண்பட்ட அண்ணா திராவிட கழகத்தை விட்டு வெளியேறி திராவிட முன்னேற்ற கழகங்கள் தனி இயக்கத்தை கட்டியெழுப்பினார். அதே திராவிட முன்னேற்ற கழகத்தில் பிற்காலத்தில் கருணாநிதிக்கும் கருணாநிதிக்கும் எம்ஜிஆருக்கும் சண்டை. எம்ஜிஆர் வெளியேறினார், தனி இயக்கம், அது அதிமுக. அதே திமுக பிற்காலத்தில் கருணாநிதிக்கும் வைகோவுக்கும் சண்டை. வைகோ வெளியேறினார், தனி இயக்கம், அது மதிமுக. இப்படி திமுகவும் அதிமுகவும் மதிமுகவும் தனிப்பட்ட 2 பேர் கிடையாது, முரண்கள் பிறந்த இயக்கங்கள். இங்க விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. எதுக்காக? தனிப்பட்ட அரசியல் அபிலாசைக்காக. விஜயகாந்த் ஐயா கட்சி ஆரம்பிச்சார். எதுக்காக? தனிப்பட்ட அரசியல் அபிலாசைக்காக. கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சார். எதுக்காக? தனிப்பட்ட அரசியல் அபிலாசைக்காக. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரை தனிப்பட்ட அரசியல் அபிலாசைக்காக தொடங்கப்பட்ட இயக்கம் இல்லை. தனிப்பட்ட 2 பேர் கிடையாது, சண்டையில பிறந்த இயக்கமும் இல்லை. காலம் பிரசவித்தது, வரலாறு தந்த வாய்ப்பு. 2009 மே 18 நாளில் கொத்து கொத்தாக லட்சக்கணக்கான தமிழரை கொன்று முடித்து விட்டு துள்ள துடைக்க படுகொலை செஞ்சான் சிங்கள ஓநாய் கூட்டம். லட்சக்கணக்கான தமிழர்கள் செத்து விழுந்தார்கள். 2009 மே 18 போர் முடிந்து விட்டது. அவர்தான் தமிழர்களை வீழ்த்தி விட்டோம். உங்கள் புலிக்கொடியை இறக்கி விட்டோம். உங்கள் தாய் நிலத்தை கைப்பற்றி விட்டோம். உங்கள் தலைவன் பிரபாகரனை நாங்கள் கொன்றளித்து விட்டோம் என்று சொல்லி மண்ணை முத்தமிட்டு சிரித்தான் ராஜபக்சே. இலங்கை வீதிகளிலே சிங்கள ஓநாய்கள் ஆனந்த கூத்தாடியது. உலகம் முழுக்க வாழ்ந்த தமிழர்கள் கூணி குறுகி போனார்கள். ஐயோ எல்லாம் போச்சேன்னு. தலைவர் பிரபாகரன் உடம்பு தெரியவே எல்லாம் போச்சுன்னு கதறினாங்க, கண்ணீர் வடிச்சாங்க. மே 18 அந்த நாளில் தான் விடுதலை புலிகள் படைப்பில் இருந்த அக்கா இசைப்பிரியாவை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு அவள் வன்கொடுமை செய்யப்பட்டது தெரியக்கூடாது என்பதற்காக பிறப்புக்குள்ளே துப்பாக்கி செலுத்தி வெடிக்க வச்ச கொடுமை நடந்தது. கை கட்டுகிற தூரத்திலே வைத்து தலைவர் பிரபாகரின் அன்பு மகன் பாலச்சந்திரனை படுகொலை பண்ணான். எல்லாம் முடிந்து விட்டது என்று உலகம் அளித்தது மே 18 2009ஆம் ஆண்டு. எந்த நாளில் உலகம் நாங்கள் வீழ்ந்து விட்டோம் என்று நினைத்ததோ அதே மே 18 குறிவித்து உலகம் முழுக்க வாழ்ந்த தமிழரை திரட்டி தமிழக இன உணவுக்குள்ளே கட்டி எழுப்பி எங்கள் பாட்டி கண்ணகி நீதி கட்ட மதுரை மாநகரில் யாரும் ஊரே யாவரும் கேள் என்று உலகத்தை நேசித்தோம், உறவன கொண்டாடினோம். ஆனால் எங்களிடம் அழித்தொழிக்கப்படுகிற வேளையில் அதை காக்க மீட்க யாரும் இல்லை என்ற தவிப்போடு நாங்கள் தொடங்கிய இயக்கம் தான் நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்ட போது 19 வயசு, 34 வயசு நிற்கிறேன் நான். இந்த 15 ஆண்டுகள பயணம் காவிரி சிக்கல், முல்லை பெரியாறு, பாலாறு, கச்சத்தீவு, மேட்டேணி, கைட்டுக்குளம், 8 வழிச்சாலை, உரிமத்து கோபுரம், ஸ்டெர்லைட், அணுகுல, அணுக்கள் மையம் எல்லா சிக்கலுமே களத்தில் இருக்கும். இதே வேதாரண்யம் கஜா புயலில் பாதிக்கப்பட்ட போது அண்ணன் சீமான் களத்துக்கு வந்தார். கஜா புயல், தானே புயல், ஒக்கி புயல், நிவரு புயல், சென்னை பெருவெள்ளம்னு மக்கள் பாதிக்கப்பட்டப்ப மக்களோட களத்தில் எண்ணம் மக்களுக்காக களத்தில் நின்று விட்டு நாங்கள் தேர்தல் களத்துக்கு வந்தோம். பெருத்த நம்பிக்கையோடு வந்தோம். 2016 1 விழுக்காடு வாக்குதான், சொற்பமான வாக்கு. நாம் தமிழர் கட்சி முடிந்து போனது. சீமான் பேசிய கோட்பாடெல்லாம் காலாவதியாகி போனது. தமிழ் தேசியம் வெல்லாது வீழ்ந்து விட்டோம் என்று கருதினார்கள். 1 விழுக்காடு வாக்கை பெற்ற கட்சி 8.2 உயர்ந்தது. தோத்த கட்சி, வெற்றி பெறாத கட்சி வளர்ந்ததாக இந்திய பிரதேசத்தில் வரலாறு இல்லை. ஆனால் வெற்றியை சுவைக்காத கட்சி மேலும் மேலும் உயர்ந்து கொண்டிருக்கிறது, வலு பெற்றுக் கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? கொள்கை கோட்பாடு. மக்களுக்காக சமரசம் இல்லாமல் உழைக்கிறோம். மக்கள் கொடுக்கிற அங்கீகாரம். மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற நாங்கள் இந்த மாநிலத்தில் அதிகாரத்தை பெறுவதற்கு உழைக்கிறோம். எல்லாம் சரி செய்யப்படணும்னா உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கை தாருங்கள், எங்களை பாருங்கள். எங்களுக்கு எந்த நோக்கமும் இல்லை. இந்த மண்ணும் மக்களும் பயன்பெற வேண்டும், நலம் பெற வேண்டும் தான். உங்கள் பிள்ளைக்கு வாக்களை தாருங்கள். விவசாயம் என்பது சின்னமல்ல, எண்ணம். மண்ணின் ஆழத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தவன் உயிர் கொடுத்தவன் போலன்னு விவசாயி இலக்கியங்கள் கொண்டாடுகிறது. உணவை படைத்த விவசாயி உயிரை படைத்த இறைவனுக்கு ஒப்பானவன். அந்த விவசாயியை போற்றுவதற்கு, தொழுவதற்கு விவசாய சின்னத்திலே உங்கள் வாக்கை தாருங்கள். தமிழ் தேசிய இனம் எப்போது அரசியல் நீடிச்சு கொள்ளும். தேர்தல் நாள் என்று அதிகாலை எழுந்து போய் நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தி தேர்தல்
வாக்கு முடிவுகள் வர்ற நாள் அன்னைக்கு நாம் தமிழர் கட்சி முன்னிலை என்று வருகிற அந்த தருணத்திலே விழுந்த இனம் மீண்டும் எழும். எந்த நூற்றாண்டில் யூதர்களால் கொண்டடிக்கப்பட்டார்களோ, ஹிட்லரின் நாஜி படையால் கொண்டடிக்கப்பட்டு உலகம் முழுக்க அகதிகளாக யூதர்கள் போனார்களோ, அந்த நூற்றாண்டிலே யூதர்கள் எழுந்து தனக்கென ஒரு நாட்டை கட்டியெழுப்பி விட்டார்கள். நாம் வீழ்ந்தோம், அழித்தொழிக்கப்பட்டோம், கண்ணுள்ளே லட்சம் முறைகளை சாகு கொடுத்தோம், காவிரி முல்லை பெரியாறு பாலான் என்று எல்லா உரிமைகளையும் காவு கொடுத்தோம். நாம் மீன் பிடிக்க போறோம், இதே வேதாரண்யம், இதே ராமநாதபுரம் மீன் பிடிக்க போறப்ப நடுக்கடலை வச்சு அடிக்கலாம், உதைக்கலாம், கொள்றான், கேட்க நாதி இல்ல. ஆந்திராவுக்கு கூலிக்கு மரவெட்ட போறோம், கூலிக்கு மரவெட்ட போறோம். அப்பாவி கூலி தொழிலாளர்களை செம்மரக்கட்டை கடத்த வந்த கடற்கரையில் பழி சுமத்தி ஒரே நாள்ல 20 பேரை கொள்றான், கேட்க நாதி இல்ல. இதே தூத்துக்குடியில் 17 பேர் கொண்டடிக்கப்பட்டோம், கேட்க நாதியற்ற அடிமை இனமாக மாறி போனோம். வரலாறு தந்துக்கிற கடைசி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி. அதை உணர்ந்து உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கை தாருங்கள். 9 ஆண்டு காலம் பொற்கால ஆட்சியை கொடுத்தார் பிறந்தவர் காமராசர். அந்த காமராசரை பற்றி கவியரசு கண்ணதாசன் சொன்னாரு, காலத்தின் கடைசி கருணை காமராசர். காலம் ஒரு முறை கடைசியா கருணைட்டு இருக்கிறது, அதை பிடித்துக் கொள்ளுங்கள், பற்றிக் கொள்ளுங்கள். அதே போல வரலாற்றின் கடைசி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி. 1000 ஆண்டுகளுக்கு மேலாக அதிகாரமற்று உலகம் முழுக்க அகதிகளாக கூலியாக தென்னாப்பிரிக்கா வைரச் சுரங்கங்கள்ல, மலேசியா ரப்பர் தோட்டங்கள்ல, இலங்கை தேயிலை தோட்டங்கள்ல, மொரிஷியஸ் கரும்பு தோட்டங்கள்ல உலகம் முழுக்க அகதியாக கூலியாக இருக்கிற தமிழன் அதிகாரத்தை சுவைப்பதற்கு கடைசி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி. அதை உணர்ந்து உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கை தாருங்கள். நாங்கள் இந்த தொகுதியை முன்மாதிரி தொகுதியாக நாங்கள் உழைத்து மாற்றி காட்டுவோம். இந்த தொகுதியின் சிக்கல்களை முழுமையாக தீர்த்து வைப்போம். மக்கள் மன்றத்திலே உரத்து குரல் புற நாங்கள் சட்டமன்றத்திலே பேசி இந்த தொகுதியின் சிக்கல்களை தீர்த்து வைப்போம். நம்பி உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்களை தாருங்கள். நாங்கள் இதுவரை உறுதியாக இந்த மண்ணுக்கு மக்களுக்காக உழைத்து சாவோம். நன்றி, வணக்கம்.